என் புருஷன் தான் சரியில்லை, என் பிள்ளையாவது எனக்கு இருக்கட்டுப்பா அப்படின்னு எத்தனை பேர் என்னை திட்டினாங்க. இவன்லாம் சரியில்லாதவன், குடியார, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, எதுக்கு இவனுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. அவன் வைத்தியமே பார்க்கறதாலும் பரவாயில்ல, அவன் நடைமுறையா இருந்தால் எனக்கு போதும்னு நான் நினைச்சேன். ஏன்னா எங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லை, நாங்கள் அண்ணன் தம்பியோட நான் அண்ணன் தம்பியோட பிறக்கல. என் பிள்ளைங்களுக்கு அது ஒரு தம்பி இருக்கானே, படுத்து படிக்கல கடந்து இன்னும் பீ ஊத்துறோம் தான் அள்ளி இருக்கணும். இன்னைக்கு அதை சொல்லி கல்யாணமே பண்ணி டாக்டரே சொல்லியிருந்தாங்க மேடம், நான் கடவுளை வேண்டாத தெய்வம் இல்லை மேடம், நானும் வேண்டனதான் எனக்கு கடவுள் கொடுத்தாரு. ஆனா இந்த இதை மட்டும் எனக்கு சரி பண்ண விட மாட்டேங்கிறாரு. ஒரு டாக்டர் कलकत्ता சொன்னாரு, इसको 25 उम्र 26 उम्र के बीच में तुम लोग शादी नहीं कराना, शादी अगर कराएगा तो इसको बच्चा नहीं होएगा. ஏன்னா இங்கே அடினால என்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொன்னா. இன்னைக்கு நான் இவன்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த, ஆனால் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன்.